அல்லாஹ் நரகத்தில் நுழைய வைப்பான் என்று சொல்கிறான். இந்த வாரிசுரிமை சொத்து இந்த சட்டம், இந்த சட்டத்தின் வசனம் மூமின்களின் உள்ளத்தில் ஏன் குடிபுழாமல் இருக்கின்றது? முதலாவது காரணம், இந்த வசனம் எங்களிடத்தில் பயான் பண்ணப்படுவது கிடையாது. அதுக்கு காரணம், ஹஸ்ரத்மாருக்கு இதை பற்றிய பாரதூரமான விடயம் மனசில் இல்லை. அவர்கள் அப்படி இருக்கிறதுக்கு காரணம், அவர்களும் இந்த சீதன கொடுமையினால் ஈர்க்கப்பட்டார்கள், பேராசையினால். ஜகாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான். அறுவடை செய்ய போகிறார்கள் வேளாமைகளை. தொடர்ந்து 3-4 ஹுத்பா, ஹஸ்ரத்மார் முன்னு பள்ளி பின்னு பள்ளி எல்லா பள்ளியிலையும் ஹுத்பா. 2.5 வீதம் 105 மூடை நீங்கள் கொடுக்காவிட்டால் உங்களுடைய சொத்து அழிந்துவிடும் 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 என்று அவர் ஓதக்கூடிய ஹஸ்ரத்துக்கு இந்த வாரிசுரிமை சட்ட வசனம் இன்னுமே விளங்குதில்லை. ஒன்று வசனம் விளங்கலையா, அல்ல குர்ஆனில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறேன்னு தெரியாதா? ஜக்காத்துக்கு மட்டும்தான் நரகம் என்று சொல்லி ஜக்காத் கொடுக்காவிட்டால் தான் நரகம் என்று இருக்கிறதா? இது ஒரு புறம். ஹஜ்ஜை பற்றி எத்தனை வசனம் குர்ஆனிலே? ஹஜ்ஜுடைய சீசன் வந்து விட்டதா? ஹஸ்ரத்மார் முகவர்களாகவும் இருக்கிறார்கள் தானே. யூதர்களாக கிறிஸ்டியராக ஹஜ்ஜுக்கு போகாவிட்டால் மௌத்தாயிருவாய். அந்த ஹதீஸ் லைஃப் அது வேற விடயம். ஆனால் அதை சொல்லுவார்களே சில ஹஸ்ரத்மார் உண்மையிலே நன்னோக்கத்தோடு சொல்லார்கள், எப்படியா ஹஜ்ஜி போட்டுமெண்டு. சில ஹஸ்ரத்மார் தண்ட ஹஜ்ஜியில் தண்ட குரூப்பில் ஆட்சேரன் பண்ணுறதுக்காக செல்வார்கள். அதை பற்றி சொல்ல சீசன், ஹஜ்ஜுடைய வசனத்தை சொல்லத்துக்கு உங்களுக்கு சீசன் இருக்கு, நோம்புடைய வசனத்தை சொல்லத்துக்கு சீசன் இருக்கு. அழகாக சொல்லுவேன், ஹஜ்ஜும் நோன்பும் ஜகாத்தும் குறிப்பிட்ட ஒரு பீரியட் தான். வாரிசுரிமை சட்டத்தின் வசனம் ஒவ்வொரு நாளும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய வசனம். காரணம், நாளாந்தம் மனிதன் இறக்கிறான் பிறக்கிறான். இறக்கின்றவனின் சொத்து பிரிக்கப்பட வேண்டும், இஸ்லாம் சொன்ன முறைப்படி பிரிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் மாதத்தில் ஒரு தரமாவது இதை பற்றி ஓதணுமா இல்லையா? ஓதுறாங்க இல்லை சகோதரர்களே. அவர்கள் ஓத இல்லை என்பதற்காக, சொல்லித்தரவில்லை என்பதற்காக, யா அல்லாஹ் எங்களோட முன்னூற்று மௌலவியாக ஒருவர் இருந்தார், அவர் பெரிய ஆள், அவர் சொல்லித்தரல, நீ முதல் அவர் அப்படி என்று அல்லாஹ்விடத்தில் வாதிட்டால் அவரையும் பிடிப்பான் உங்களையும் சேர்த்து பிடிப்பான். அல்லாஹ் அவரை மட்டும் பிடிக்கிறது கிடையாது. ஹஸ்ரத்மாருக்கு வசனம் வழங்கவில்லை. ஹுதல்லின்னாஸ், மனித சமுதாயம் அனைவருக்கும் தான் இந்த குர்ஆன் நேர்வழி. நீ படித்தாகணும், உனது கடமை. முஸ்லிம் ஆயிட்டியா, தர்ஜுமத்துல் குர்ஆனை எடு. ஒரு காலத்தில் தமிழில் அது இல்லை, இப்போ இருக்கிறது. இறைவன் என்ன சொன்னான் என்று பார், உனக்கு கண் திறக்கும், பயம் பெறும். சொல்கின்றான், ஒவ்வொரு நாளும் இந்த வசனம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற வசனம் ஜகாத்துடைய வசனம் மாதிரி அல்ல, ஹஜ்ஜுடைய வசனம் மாதிரி அல்ல, நோம்புடைய வசனம் மாதிரி அல்ல. இன்று கூட சிலர் இறந்திருப்பார்கள். இறந்தால் அவருடைய சொத்து எப்படி பிரிக்கப்பட வேண்டும்? அல்லாஹ் மௌத்தானத்துக்கு பின்னால சொத்துக்கு ஆசைப்பட்டு காக்காவும் தம்பியும் அடிபிடிப்படக்கூடாது, உம்மாவும் பாப்பாவும் சண்டை பிடிச்சு கொள்ளக்கூடாது, பிள்ளைகள் சண்டை பிடிக்கக்கூடாது என்றதற்காக இறைவனை கணக்கே போட்டு முடிச்சிட்டான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 1 லட்சம் ரூபா சொத்து விட்டு போட்டு போய்க்காரா, 1 லட்சம் ரூபாவில் 6 ஒன்று பாப்பாக்கு எடு. பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளையா, இந்த ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை 50,000 உனக்கு போ. இப்படி மனைவி அணிக்கா 8 உண்டு, பிள்ளை ஒன்று இருந்து தானே 12,500 ரூபா எடுத்துக்கு போ. ஒரு கணக்கு போட தேவையும் இல்லை. இந்த காலத்தில் சாஃப்ட்வேர்கள், சுப்ஹானல்லாஹ், அதற்கென்று சாஃப்ட்வேர். இறந்தவருக்கு எத்தனை பிள்ளைண்டு கேள்வி வரும், உம்மா இருக்கா வாப்பா இருக்கா, அதை அப்படி நிரப்பி விட்டால் இன்னாருக்கு இவ்வளோ பங்கு, இப்படி இலவப்படுத்தப்பட்டிருக்கு. சகோதரர்களே, இவ்வளவுக்கு தெளிவான முறையில் சொல்லப்பட்ட விடயம், ரொம்பவும் காரமான முறையிலே அல்லாஹ் சொன்ன ஒரு விடயம்,
இதை நடைமுறைப்படுத்தாவிட்டால் நரகவாதிகள் நரகத்திலே நான் அவர்களை நிரந்தரமாக நுழைய வைப்பேன் என்று எச்சரித்த ஒரு விடயம் இன்று வரை நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு யார் காரணம்? என்ன காரணம்? இறக்கின்ற போது ஒருவரிடம் சொத்து கிடையாது. வாப்பா கோடீஸ்வரனா இருந்திருப்பார். இறக்கின்ற போது அவர் பேரில் ஒன்றுமே கிடையாது. ஆரோ ரோட்டால் வந்தவன் அரவாசி எடுத்திருப்பான். ரோட்டால் மோட்டார் பைக்கில் போயிருப்பான். நல்ல ரூடை கண்டிருப்பான். லைன் உண்டை வச்சான். மச்சான் நான் தான் இந்த வீட்டுக்குள்ளே போகிறேன் வச்சான். ஆள் அனுப்பினான். என்னையோ ஒரு அரசாங்கத்தில் ஜொப் ஒன்று எடுத்தான். காகம் பெருசு ரெண்டாலும் அரசாங்க ஜொப் அறிக்கணுமா, அப்படி ஒன்று எடுத்தான். கல்யாணத்தை முடிப்பான். சிலவன் ஒன்றும் தேவையில்லைன்னு வருவான். உங்களோட பிள்ளையை கொடுக்கறத கொடுங்கன்னு வருவான். கொஞ்ச நாளையில் பிள்ளையை கொடுத்ததுக்கு பின்னால் என்ன செல்வான் என்றால் என்னையாவது பிறலியை போடுவான். என்னது? எந்த பெயரில் எழுதணும் என்பான். என்னத்தை எந்த பெயரில் எழுதணும் என்பான். கஷ்டப்பட்டு உழைச்சதானே ரோட்டால் போனவன் நினைஞ்சிட்டான். அவன் பேரில் அரவாசி சொத்து. இப்படி சொத்தையெல்லாம் இறைவன் சொல்லி இருக்கின்ற முறைப்படி பிரிக்கிறதற்கென்று குர்ஆனுடைய சட்டம் வகுத்திருக்கின்ற வேளையில் அதற்கு மாற்றமாக பிரிப்பதற்கு யாரெல்லாம் இன்று காரணமாக இருக்கிறார்களோ அவ்வளவு பேரும் நரகத்தில் நிரந்தரமாக ஆக்கப்படுவார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீ ஒரு தௌஹீத்வாதியா அல்ல தப்லீக்வாதியா அல்ல ஜமாத் இஸ்லாமியா, இதுவல்ல. ஷிர்க் செய்யவில்லை, அதை பற்றி அல்ல. சொத்து யாருடையது, எவருடைய சொத்திலே வாழுகிறாய், எவருக்கு சேர வேண்டிய நீ அபகரித்து வைத்திருக்கிறாய், யோசனை செய்து பார். இந்த உடம்பிலே ஹராம் சேர்ந்தால் நீ தொழுகிற தொழுகை கபூல் அல்ல, நோன்பு கபூல் அல்ல, எதுவுமே கபூல் அல்ல, துஆ கபூல் அல்ல, போகிற இடம் நரகலோகம். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். ஹராத்தை கொண்டு வளர்ந்த சதை துண்டு நரகத்துக்கு பொருத்தமானது. இந்த கருத்தில் ஒரு ஆதாரமான ஹதீஸ் வருகிறது. யோசனை செய்து பாருங்கள். யாராருக்கோ போக வேண்டியது. அன்பிற்குரிய மச்சினன்மார்களே, ஏன் இப்படி கூப்பிட நினைக்கலாம்? அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. நீயாக விரும்பி சொத்தை கொடுக்கவில்லை, தங்கையின் வாழ்க்கையை பாழாக்கி விடுவான் என்றதால் உன்னுடைய வாப்பா உனது தாய் இரண்டு பேரும் உனக்கு சேர வேண்டிய சொத்துக்களை உனக்கு தராமல் எழுதி வைத்தார்கள் உன் சிஸ்டரின் பேரிலே. ஏன்? வார மாப்பிள்ளை உண்ட பேரில் எழுதி வச்சதையும் கேட்டான். மாப்பிள்ளையாக இருக்கிறான். மாப்பிளோட உம்மா வருவா சாட்சியோட சகோதரியோட. அந்த கடை ரூம் ஒன்று இருக்காமே, அது சும்மா தானே கிடக்கு. உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தானே, அதையும் கொடுத்துருங்க. இல்லை அது எங்கட எல்லாத்தையும் கொடுத்தா சகோதரனுக்கு கொண்டு வேணும் தானே, அதை அவன் எங்கேயாவது பார்த்து எடுத்துக்குவான். நீங்கள் முதல்ல நம்ம இருக்கிற குமரை காப்பாற்றான வேணும் என்று எடுத்தாலே அவ யாரு? மாப்பிளோட உம்மா, மாப்பிளோட சாட்சி பெரியம்மா லிஸ்டோடு பட்டையாக வருவார்கள். இவரெல்லாம் எடுத்து உனக்கு ஒரு சொத்துமே சரியில்லை, அதனால் நீ என்ன செஞ்சாய்? நீ ஒரு உண்மையாக மார்க்கப்படி நடக்கணும்னு ஆசைப்பட்டவர். அதனால் நம்முடைய பறிச்சாலும் எனக்கு சேர வேண்டிய எங்கள் உம்மா வாப்பா தராமல் அதையும் சேர்த்து சகோதரிக்கு கொடுத்தாலும் நான் எவனுடைய சொத்தின் அளவில் மனதாலும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் என்று உறுதி கொண்டு இஸ்லாத்தின் அடிப்படையிலே நீ இஸ்லாமிய முறையில் ஒரு வாடகைக்காவது ஊய்த்து பெண்ணை கூட்டி வாழ்ந்தாய் என்றால் அவ்வாறான மச்சினன்மாரைகளை அழைக்கிறேன். நீ நன்மாராயணம் பெற்றுக்கொள். உனது மீசான் தட்டு மறுமை நாளையில் பல பெரும் ஹஜ்ஜுகளால் நிரம்பியிருக்கும், ஜகாத்துகளால் நிரம்பியிருக்கும், தர்மங்களால் நிரம்பியிருக்கும். எப்படி தெரியுமா? உனது அன்பு மச்சான் அவர் செய்த நன்மை செய்திருந்தால்
அந்த நன்மைகள் உனக்கு வரும். மச்சான் அங்கே போவார், இந்த பஞ்ச